ஆட்சி அமைவதை தடுக்கவே தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவு அளித்தோம் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார், காங்கிரஸ் கட்சி தேர்தல் காலத்தில் மட்டுமே கூட்டணியில் இருக்கும் என்றும் தாங்கள் யாருடைய முதுகிலும் குத்தவில்லை என்று கண்டனங்களுக்கு பதிலளித்தார். தமிழகத்தில் மதச்சார்பற்ற ஆட்சி அமைய வேண்டும், ஆளுநர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்ற நோக்கிலேயே தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், மக்கள் மத்தியில் தாவேகவுக்கு பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாக கூறினார். மேலும் தாவேக ஆட்சியில் தவறுகள் நடந்தால் தட்டி கேட்போம் என்றும், சர்வதேச சுற்றுலா மையமான குமரியில் பயணிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும், நெய்யாறு இடதுகரை கால்வாய் தண்ணீருக்காக கேரள முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். இப்ப நடந்து முடிந்த தேர்தலை பொறுத்தவரையில் மக்கள் அதாவது மெஜாரிட்டி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் அந்த தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பாசிச சக்தி தமிழகத்தில் நுழைந்து விடக்கூடாது, ஒரு மதவாத அணி வந்துடக்கூடாது. அதே மாதிரி கவர்னர் ஆட்சியோ இல்லைன்னா ஏதாவது இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு ஒரு மதச்சார்பற்ற அரசுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம். முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் எவ்வித ஊழலும் அற்ற பூஜ்ய ஊழல் ஆட்சி வெளிப்படை தன்மையுடன் செயல்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் தெரிவித்துள்ளார். வேலூர் மாநகர் அண்ணா சாலையில் உள்ள கற்பகம் கூட்டுறவு அங்காடி மற்றும் பெட்ரோல் நிலையத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொருட்களின் இருப்பு மற்றும் காலாவதி தேதிகள் விடுபட்டிருப்பதை சுட்டிக்காட்டி சரி செய்ய அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய ஆட்சியில் நிறுத்தப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கூட்டுறவு சங்கங்களின் சலுகைகள் மற்றும் பழைய திட்டங்கள் அனைத்தும் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு புதுப்பொலிவுடன் மீண்டும் அறிவிக்கப்படும் என்றார். ரேஷன் கடைகளில் செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்ப புகுத்துதல், காலி பணியிடங்களை நிரப்புதல் மற்றும் அரக்கோணம், குடியாத்தம், ஆர்கேபேட்டை நெசவு பூங்கா திட்டங்கள் குறித்த இறுதி முடிவுகளை முதலமைச்சர் விஜய் விரைவில் வெளியிடுவார் என்றும் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று காவிரி உபரி நீரை ஏரிகளில் நிரப்ப புதிய திட்டம் முன்மொழிவு தயாரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அரசின் வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து நீர்வளம், உள்ளாட்சி, வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் விவசாயிகளுடன் அமைச்சர் அருண்ராஜ் ஆலோசனை நடத்தினார். மேட்டூர் அணை காவிரி உபரி நீரை மங்களம் உள்ளிட்ட பல்வேறு ஏரிகளுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், திருச்சி செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழப்பு விவகாரத்தில் உயர்மட்ட மருத்துவக்குழு விசாரணை நடத்தி வருவதாகவும், தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் தமிழக வெற்றிக் கழக அரசு அமைந்தவுடன் தரமான மருத்துவ சேவைகளை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும், காலி பணியிடங்கள் விரைந்து நிரப்பப்படும் என்றும் தெரிவித்தார். கடந்த கால தவறுகள் இல்லாத வகையில் பொங்கல் இலவச வேட்டி, சேலை உற்பத்திக்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோட்டில் உள்ள தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் பதனிடும் ஆலையில் கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி மாணவர்களுக்கான இலவச சீருடை துணிகளில் 110 லட்சம் மீட்டர் தயார் செய்யப்பட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள 17.50 லட்சம் மீட்டர் துணி இந்த மாத இறுதிக்குள் அனுப்பப்படும் என்று கூறினார். மேலும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான பொங்கல் இலவச வேஷ்டி, சேலை உற்பத்திக்கான அரசாணை வெளியிடுவது குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும், கைத்தறி மற்றும் விசைத்தறிகளுக்கான இலவச மின்சார யூனிட் தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் விரைவில் வெளியிடுவார் என்றும் தெரிவித்தார். இந்த ஆண்டு ஸ்கூல் ஓப்பனிங் இருக்கிறதுனால ஏற்கனவே 3 செக்டர் துணி ஆல்ரெடி பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 17 லட்சம் மீட்ரு துணி இங்கே இருக்குது. எக்ஸஸ் ஒரு 5.5 லட்சம் மீட்ரு வந்திருக்குது. அதை ப்ராசஸிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் அதை ரெடி பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி. வாக்கு எண்ணிக்கையின் போது பாஜகவின் ஆணைப்படி திமுக, அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றதை உடைக்கவே தாவேகவுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்தது என எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர், தாவேக ஆட்சி அமைக்க விடக்கூடாது என்பதில் திமுகவும் அதிமுகவும் உறுதியாக இருந்ததாகவும், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக திமுக வெளியிலிருந்து ஆதரவு தர முயன்றதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். பாஜகவின் இந்த முயற்சிக்கு ஆளுநரின் மறைமுக ஒத்துழைப்பு இருந்ததாகவும்,
இந்த பிளானை குடைக்கவே காங்கிரஸ் தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்தது என்றும் விளக்கம் அளித்தார். உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக காங்கிரஸ் உறுதுணையாக இருந்ததை மறந்துவிட்டு அவர் பொறுப்பற்ற முறையில் வன்மத்துடன் பேசுவதாகவும், விரைவில் தாவேக்கா காங்கிரஸ் விசிக இணைந்த பலமான கூட்டணிக்கு பெயர் சூட்டப்படும் என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் மக்கள் விரும்புகின்ற ஒரு முதலமைச்சர் மதசார்பற்ற ஒரு விதத்தில் தமிழ்நாட்டை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளில் உடனடியாக தீர்க்கணும், நேர்மையான அரசாங்கமாக இருக்கணும், எந்த விதத்திலையும் கரப்ஷன் வந்துடக்கூடாதுன்னு அவர் அமைச்சர்கள்ட்ட எங்கள் அமைச்சர்கிட்ட பேசுனது அதுதான். ஒரு நீட்டான கவர்மெண்ட்டை கொடுக்கணும், நம்ம ஒரு நேர்மையான கவர்மெண்ட்டை கொடுக்கணுன்றது தான். அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டில் இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் கமிஷன் இல்லாத, கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது வந்திருக்குங்கும் போது இந்த கூட்டணி தொடரும். எங்களை பொறுத்த மட்டும் தாவேக்காவோடு சேர்ந்து இந்த கூட்டணி ஆட்சி மக்களுடைய ஆட்சியாக இருக்கும், மக்களுடைய நல்லது செய்கிற ஆட்சியாக இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் குறிப்பிட்ட விதத்திலே நம்மளுடைய இந்த கூட்டணி என்பது பலமான கூட்டணியாக இருக்கும், ஒருமித்த கூட்டணியாக இருக்கிறது என்பதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம். தற்போதைய முதலமைச்சர் விஜய் ரூட் என்ற நிறுவனத்தை தொடங்கி துணை நடிகைகள் மற்றும் போலி சமூக வலைதள கணக்குகள் மூலம் போய் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றுள்ளார் என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு சாடியுள்ளார். நெல்லை மாவட்டம் பணகுடியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசிய முன்னாள் சபாநாயகர் அப்பாவு, தற்போதைய முதலமைச்சர் விஜய் ரூட் என்ற நிறுவனத்தின் மூலம் 200 துணை நடிகைகள், 1000 IT பொறியாளர்களை கொண்டு ரீல்ஸ்கள் தயார் செய்து பல நூறு கோடி ரூபாய் செலவில் மக்களின் மனங்களை திசை திருப்பி வாக்குகளை பெற்றுள்ளார் என்று குற்றம் சாட்டினார். கோயம்புத்தூர் சிறுமி படுகொலை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு ஆறுதல் கூறக்கூட தற்போதைய முதலமைச்சருக்கு 5 நாட்கள் ஆகியுள்ளது என விமர்சித்த அவர், முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் உடனுக்குடன் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எவராலும் அழித்து விட முடியாது என்றும் பேசினார். புதிதாக வந்தது என்றால் அந்த சினிமா பார்க்க வேண்டும் என்ற மோகத்தில் வேகமாக எந்த வகையிலாவது அதற்கு தேவையான பணத்தை தயார் செய்து கள்ள மார்க்கெட்லாவது டிக்கெட் வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக போய் பார்த்துடணும் அப்படிங்கிற வேகத்தில் போற மாதிரி ஒரு மாயை போன்று யார் வாக்களித்தார், எதற்காக வாக்களித்தார்கள் என்று கூட தெரியாமல் வாக்களித்ததாக இப்போது பல பேர் வருகின்றவர்கள் எல்லாம் குழப்புகின்ற அளவுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய வாக்கு. அந்த வாக்கு எவ்வாறு விழுந்தது என்று யாருக்குமே தெரியாது. இப்போதுதான் அது தெரிகிறது. திமுக கூட்டணி தோல்வியடைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன், தமிழக முதலமைச்சர் விஜய் அனைத்து மதத்திற்கும் பொதுவானவர் என கருத்து கூறினார். திருச்சியில் நடைபெற்ற இந்து முன்னணி பொதுக்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்து விரோத திமுக கூட்டணி தேர்தலில் தோல்வியடைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். புதிய தாவேகா அரசின் முதலமைச்சர் விஜய் அனைத்து மதத்திற்கும் சமமானவர் என்று கூறியுள்ளதால் இந்த அரசுக்கு சிறிது காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றார். மேலும் கோயில்களில் ஆய்வு செய்யும் அறநிலையத்துறை அமைச்சரை பாராட்டிய அவர், கடந்த கால சபாநாயகர்களின் செயல்பாடுகள் நடுநிலையாக இல்லை என்று விமர்சித்தார். இந்துக்கள் மத்தியில் ஒரு மிக பெரிய எழுச்சி இப்போ உருவாயிட்டு இருக்குது. அதனுடைய விளைவு தான் எல்லா மாவட்டங்களையும் பொதுக்குழு நடக்கின்றது. காரணம், நாம் தொடர்ந்து இந்து விரோதி தோற்கடிக்கணும், இந்து விரோத அரசாங்கத்தை தோற்கடிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த வகையில் நாம் வெற்றி அடைஞ்சிருக்கின்றோம். அந்த இந்து விரோத கூட்டணியை தோற்கடிச்சிருக்கோம். அப்படிங்கிறதுல இந்துக்களுக்கும் இந்து மொழிக்கு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய புத்துணர்வு வந்திருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.